ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத தக்காளி தொக்கு. ஆமாங்க, இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க இல்லை ஜாப் போகிறவங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதுங்க. என்னென்னா தக்காளி, பெரிய வெங்காயம், பூண்டு, புளி, கருவேப்பிலை, கடைசியாக வரமிளகாய், கொஞ்சமாக வெல்லம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தாவே நம்ம இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம்னு நீங்கள் எதுக்கு வேணும்னாலும் இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு ஃபுல் வீடியோவை நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி படாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எவ்வளோ நாளைக்கு வேணும்னாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.